தேவனுக்காய் ஒருவன் உண்மையும் உத்தவமாய் நித்திய ராஜ்யத்தின் பயணத்தில் ஒருவன் பயணிப்பான் என்று சொன்னால் இந்த உலகம் பகைக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தார். இதெல்லாம் நித்தியமானது ஒன்றும் நித்தியமானதை தெளிவாய் அறிந்திருந்ததனால் நித்தியத்திற்கு நேராக அவர் பயணித்தார். அவர் இதுக்காக பயப்படலை, இதுக்காக பயப்படவில்லை. ஆண்டவர் அவரை போஷித்தார். கடைசியில் அவருடைய வஸ்திரத்தை கூட ஆச்சரியமாய் பார்த்தார்கள். தையலில்லாத ஆடையை அணிந்திருந்தார் என்று சொல்லி வஸ்திரம் வரைக்கும் விசேஷமாய் தேவன் உடுத்தி வைத்திருக்கு. அல்லேலூயா! ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம். இந்த உலகம் பார்க்கின்ற மேன்மை எது? பங்களா, காரு, நன்மை, வீடு, சொத்து, ஏக்கர் கணக்கில், கோடி கணக்கில், பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா உலகம் பார்த்து பயப்படுகிறது. உலகம் சொல்லுகிறது கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும். பொய். அல்லேலூயா! இந்த உலகத்தில் நித்தியமா நீங்களும் நானும் வாழுகிறதற்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னதுன்னு முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேத வசனத்தை படிச்சு மெமரியில ஏத்துறது அல்ல, ஆராய்ந்து பாருங்கள். இதில் கிடைக்கிற கடல் போன்ற விஷயங்களை பரிசுத்த ஆவியின் பலத்திலே எடுத்து ஒவ்வொரு முத்துக்களாக அதை தூய்மைப்படுத்தி அவைகளை விசேஷித்தமாய்களாய் பார்த்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை அந்த விசேஷித்தமான முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் மாறும். அல்லேலூயா! அதனால உங்களை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லலை. இந்த உலகம் உங்களை பார்த்து குற்றம் சொல்லத்தான் செய்யும், பகைக்கத்தான் செய்யும், அடிக்கத்தான் செய்யும். பைபிள் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களை காவலில் போடுவிப்பார்கள் என்று சொல்லி ஆயிற்று. இதெல்லாம் புதுசு இல்லை. அல்லேலூயா! காவல் தேடி வருகிறதும் நம்மளை போராடுகிறதும் நம்மளை தூக்கிட்டு போறதெல்லாம் புதிதல்ல. இது வேதம் சொன்ன பிரமாணம். ஒருவன் கிறிஸ்துவுக்காக தன்னை சரியாய் அர்ப்பணித்து சரியாய் பயணிப்பான் என்று சொன்னால் இதெல்லாம் நடக்கும், நடக்காமையும் போகலாம். ஆனா இது இல்ல விசேஷம். இதுக்கு உள்ள நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தேவனுக்காய் நாம் ஏன் ஓடுகிறோம்? தேவனுக்காய் ஏன் வேதத்தை சுமக்கிறோம்? ஏன் நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன்? ஏன் வேதத்தை சுமந்து ஆலயத்துக்கு போகிறேன்? ஆண்டவருக்காக நான் வாழுகிறேன். ஆண்டவருக்காக ஏன் உடன்படிக்கை பண்ணி ஞான ஸ்நானம் எடுத்தேன் என்று சொன்னா இது எல்லாவற்றுக்காக அல்ல. நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட அவருடைய பிள்ளையாய் போய் அமரும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அதை எந்த மனுஷனும் நம்ம விட்டு எடுக்க முடியும்?